நிச்சயதார்த்தத்துக்கு வரைக்கும் பொண்ணு யாருன்னே அவருக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? உண்மைதான். இதுக்கு முன்ன வரைக்கும் நான் விரும்பினவரே எனக்கு புருஷனா கிடைச்சிட்டாரு, அதாவது காதல் கல்யாணம்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். வெண்ணிலாவ மறக்க முடியாத ஒருத்தர எனக்கு பேசி முடிச்சு நீங்க பண்ணி வச்சது கட்டாய கல்யாணம். கரெக்டா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவன் இப்ப உன்னதான் உண்மையா லவ் பண்றாமா. அதை ஏன் நீ உணராமையே இருக்கேம்மா? லவ்வும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நீங்க ஆசைப்பட்டு கட்டி வச்ச பொண்ணு கூட உங்க புள்ள சந்தோஷமா வாழலனா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும் இல்லையா? புருஷன் வீட்டுல இருந்தா கோச்சிட்டு வந்துட்டேன், இங்கேயும் கோச்சிட்டு போனா எப்படிமா? கட்டின புருஷனை எப்படி கண்கலங்க விடலாமா கண்மணி? உன் கண்ணின் மணியா எப்படி இந்த அன்பு மணியா தாங்கிடணும். யார் இவங்கலாம்? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? முதல்ல இவங்க எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புறதா? உங்களை சேர்த்து வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கோம், அது முடியாம கிளம்புறதா இல்ல. ஆமா கண்மணி, என்னைதான் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அவங்களே என் காதல புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஏன் கண்மணி புரிஞ்சுக்க மாட்டாங்களா? கொஞ்சம் முதல்ல பேச விடுமா. இப்படி பாதிலே நிப்பாட்டு. எப்படி ஆம்பளைங்க மனசே உங்களுக்கு புரியாதா? என்ன மாதிரி பொண்ணு யாரா நீ? இதுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? கண்மணி, என்